நம்ம வீட்டில் வேல் பூஜை செய்கிறப்ப நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடை வந்து நல்லா சுத்தமாக மோப் போட்டு க்ளீன் பண்ணிடணுங்க. வீடை தொடச்சி எடுத்துடணும். அன்னைக்கு நாளே வீடு தொடச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் நல்லா கூட்டிகிட்டு கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீட்டில் எந்த அசைவும் நான்வெஜ்ஜும் வந்து எடுக்கக்கூடாதுங்க. 6 மணிக்குள்ளெல்லாம் வீட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு ஏதாவது துணி காய வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பூஜை ஜாமெல்லாம் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு எல்லாத்தையும் பூஜை சிலை அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தொடச்சி பொட்டு வைப்பேன். ஏன்னா தம்பியை வச்சுக்கிட்டு என்னால் பாடிக்கடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணிடலாங்க. இப்போ வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்க விளக்குக்கெல்லாம் எண்ணெய் போட்டு திரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிடலாம். அப்புறம் வந்து வேல் பூஜை செய்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு பூஜை பண்ண உட்காந்தோம் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம திருப்தியாக பூஜை பண்ணலாங்க.